வெயில் காலம் வந்துடுச்சா? இன்னும் இங்க இருந்து என்ன போகும் அடிக்கடி தர்பூசணி விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம பகுதி தான். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மரக்காணம், பிரம்மதேசம் எல்லாம் தர்பூசணி விவசாயம். அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க, தர்பூசணி ரொம்ப சிவப்பா இருக்கு, இது தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா தர்பூசணியை பத்தி ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தர்பூசணி மரத்துல அது செடியில வரும்பொழுது இளம் சிவப்பு ரோஸ் கலர்ல தான் இருக்கும். அதை அறுவடை செய்து 5 நாள் ஆகும், 3 நாளாவது மார்க்கெட்டுக்கு போய் சேரும் போது அது என்ன கலர்ல, ரோஸ் கலர்ல இருக்குமா? டார்க் ஆயிடும், சிவப்பு கலர், அடர் சிவப்பு, நல்ல சிவப்பு கலர்ல ஆயிடும். அதுதான் தர்பூசணியோட தன்மை. அதுல யாரும் ஒரு விவசாயம் போய் ஊசி போட்டு அந்த தர்பூசணியை சிவப்பாக்க வேண்டிய அவசியமே இல்லை. தானாகவே 5 நாட்கள் அறுவடை செய்த பின் 5 நாட்கள் ஆன பின் அந்த வெளிர் சிவப்பு நிறம் அடர் சிவப்பாக மாறிவிடும். கடைக்கு வரும்பொழுது அது மரத்திலிருந்து அறுவடை செய்யப்பட்டு தர்பூசணி கடைக்கு வரும்போது, மார்க்கெட்டுக்கு வரும்போது, அந்த தள்ளுவண்டி கடையில் வரும்பொழுது அடர் சிவப்பாக இருப்பது அதனுடைய தன்மை. அது யாரும் கெமிக்கல் போட்டெல்லாம் அந்த மாதிரி ஆக்குறது இல்லை. அது மாதிரி ஒரு சிலர் செய்யலாம். ஆனா விவசாயிகள் யாருமே அதை செய்யறதுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா தர்பூசணி அதோட தன்மையே அப்படிதான். அதனால போன வருடம் அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் லட்சக்கணக்கில் நஷ்டப்பட்டு போனாங்க. இன்னுமே அதுக்கு விடிவு காலம் பிறக்கல. ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தர்பூசணி கிட்டத்தட்ட டன்னுக்கு ஒரு 15,000-20,000 வரணும். வந்தாதான் லாபம், இல்லைன்னா லாபமா கிடையாது. 15,000-20,000 வரணும். ஆனா தர்பூசணின்றது எவ்வளவு பெரிய நல்ல பழம். அது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட கூடியது. விலையும் கம்மி, பெரிய பெரிய விலையெல்லாம் கிடையாது. அந்த விலை கம்மியான அந்த பழம் எல்லாருக்கும் வெயிலுக்கு அவர்களுக்கு தர்பூசணி பழத்தினால் ஏகப்பட்ட நன்மைகள். எத்தனையோ வெயில்ல கஷ்டப்படுறவங்களாம் அந்த ஒரு 2 துண்டு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டா அப்படியே அவங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த நிறத்தை பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை. அது அறுவடை செய்யும் போது வெளிர் சிவப்பாகவும், கடைக்கு வரும்போது 5 நாட்கள் கழித்து அது அடர் சிவப்பாகவும் மாறும். அது கெமிக்கலே கிடையாது. அதனால இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். போய் சேர்ந்தாதான் தைரியமா விவசாய பொருட்களை வாங்குவாங்க. ஏற்கனவே நெல்லுக்கு இந்த தோட்டக்கலை பயிர், அந்த காய்கறி பழம்லாம் இருக்கு. ஆனா தர்பூசணிக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து கிடையாது. தோட்டக்கலை பயிரா அத சிறப்பு அந்தஸ்து கிடைச்சதுன்னா தர்பூசணிக்கும் நல்ல விலை கிடைக்கும். கேரளால பாத்தீங்கன்னா இந்த பழங்களுக்காகவே ஒரு ஆணையம் அமைச்சு அதுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. பழங்களுக்காகவே ஆணையம் அமைச்சு ஒரு பழத்துக்கும் இந்த விலை 20% அதுக்கு லாபம் சேர்த்து விற்கிறாங்க. அதனால விவசாயிங்க பயனடைகிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன சொன்னாங்க, ஆணையம் அமைக்கப்படும், இந்த வேளாண் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதற்காக தனியாக ஒரு குழு அமைத்து ஆணையம் அமைக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அப்படி செய்யவே இல்லை. எந்த ஆணையம் அமைக்கல, விலையும் நிர்ணயம் பண்ணல. அதனாலதான் தர்பூசணி விலை அதிகமா போகிறதுக்கு பதில் கம்மியா போயிட்டு இருக்கு. தெரியும் இல்லையா அந்த கதையெல்லாம்? எல்லாருக்கும் தெரியும். வேர்க்கடலையை பத்தி எல்லாருக்கும் சொல்ல வேணாம். நம்ம ஊர்ல வேர்க்கடலைக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், மல்லாட்டை. நீங்க வெளியூர்ல போய் சொல்லி பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. மணிலா கொட்டை, மல்லாட்டைனா அந்த ஊர்ல என்னான்னு கேட்பாங்க. நானே அப்படிதான் கேட்டேன். கல்யாணம் ஆகி 1991 1991 இங்க வரும்பொழுது மல்லாட்டைன்னாங்க. என்ன மல்லாட்டைன்னா ஏதோ ஒரு என்ன பயிர் போல இருக்குது இல்லை அப்படின்னு நினைச்சிருக்க. கடைசியில பார்த்தா அது வேர்க்கடலை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது மணிலா கொட்டையே மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வளமிக்க இந்த மாவட்டம் தான் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம். அத இன்னும் நல்லா நான் சொன்ன மாதிரி அது நீர்வளம், நிலவளம், மழை வளத்தெல்லாம் அதிகமாக கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உப்பளங்கள் இங்க இருக்குதா? இந்த மாவட்டத்துல உப்பளங்களும் இருக்கு. அதை நம்பி ஒரு 2000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த மாவட்டத்துல தான் 25 லட்சம் டன் உப்பு இந்தியா முழுக்க போகுது. தெரியுமா? உப்பு இந்த மாவட்டத்துல 25 லட்சம் டன் உப்பு இந்தியா முழுக்க போகிறது. விழுப்புரம் மாவட்டத்துல இந்த மரக்காணம் பகுதியில தான் அதிகமாக உப்பளங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களாவே இருக்குது. அப்படி எத்தனையோ தொழில்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து மக்களை நல்லா வாழ வைப்பாங்கன்னு பார்த்தா தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து கடையை திறந்து விட்டு பசங்களுக்கு குடிப்பழக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. வேற எதுவுமே இல்லை.